வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஆளுமை முடிந்தது, பாஜகவின் திட்டம், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மேற்கு வங்கம் முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்கிறார். பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா மேற்கு வங்கத்தில் பல கட்டமான தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று தான் பார்க்கப்படுகிறது. நம்ம தமிழகத்தை காட்டிலும் ஒரே கட்டமாக தேர்தல் ஒரே நாளில் நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆனால் மேற்கு வங்கத்தில் பல கட்டமாக நடத்தி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும் சிக்கலை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். போன தடவைக்கு பார்த்திங்கன்னா 42 இடங்களில் 18 இடங்களில் நம்மளுடைய பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது என்று மேற்கு வங்கத்தில் சொல்லியிருந்தாலும் கூட இந்த தடவை 28 இடங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொடுப்பார்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் பாரதிய ஜனதா இருந்து கொண்டிருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழகத்தில் தான் என்னதான் ஒரு பெரும்பான்மை இருந்து கொண்டிருந்தாலும் கூட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரும் விதத்தை பாரதிய ஜனதா தென் இந்தியாவில் இருக்குமா, வட இந்தியாவில் தான் வரவேற்பு இருந்தாலும் தென் இந்தியாவில் இருக்குதா அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. மேலும் மேற்கு வங்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தாலும் கூட மம்தா பானர்ஜி அவர்கள் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது சட்டமன்ற தேர்தலில் 3வது முறையாகவும் மீண்டும் மம்தா பானர்ஜி அவர்களை முதல்வராக தேர்ந்து செய்திருக்கிறார்கள் நம்மளுடைய பார்த்திங்கன்னா மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள். இந்த ஒரு சூழலில் அவர்கள் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா இதில் வேலை பார்த்து பெரும் விதத்தில் தொகுதியை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட ஆந்திராவிலும் சரி, கர்நாடகாவிலும் சரி, தமிழகத்திலும் சரி, நம்மளுடைய கேரளாவிலும் சரி, எந்த இடத்துலையும் அவர்களுடைய பிஜேபி என்பது பார்த்திங்கன்னா ஆளுமை என்பது இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த இடத்தெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுதான் இங்கே வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி சூழல்கள் போய் கொண்டிருப்பதாகவும் ஒரு பக்கம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் இந்த ஒரு வேளையில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்றும் ஒரு கட்டத்தில் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்சமயம் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும் அனைத்து விதமான இடங்களிலும் பெரும்பான்மை எந்த கட்சி தொடப்போகிறது அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மேற்கு வங்கத்தை தாட்டிலும் பார்த்திங்கன்னா என்னதான் தென்னிந்தியாவில் வாங்கினாலும், அதாவது வட இந்தியாவில் வாங்கன்னு பாரதிய ஜனதாவை வரவேற்றாலும் தென்னிந்தியாவில் எதிர்ப்பு தான் இருந்து கொண்டிருக்கிறதாகவும் ஒரு பக்கம் பாரதிய ஜனதா புலம்பிக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.